ஹலோ கண்மணிஸ், இன்னைக்கு நம்ம சீரக சம்பா ரைஸில் எப்படி சிக்கன் பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அரிசி ஊற வைக்க நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 1.5 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தேங்காய் பால் இந்த மாதிரி அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. மிச்சத்துக்கு நம்ம நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி தேங்காய் பாலில் நம்ம ஊற வைக்கிறனால இன்னியுமே நம்மளுக்கு பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், அரிசியை நம்ம இந்த மாதிரி தேங்காய் பால் 1 டம்ளர் தேங்காய் பால் ஆட் பண்ணி ஊற வச்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை பவுடர் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3மே கொஞ்சமாக, பட்டை ஒரு சின்ன பீஸு, கிராம்பு 2, ஏலக்காய் கொஞ்சம், இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். பூண்டு, சின்ன வெங்காயம் விழுது அரைக்கிறதுக்கு ஒரு 8 to 10 பூண்டு, இஞ்சி ஒரு 2 இன்ச், அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டு நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இன்றைக்கி நம்ம பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம். கொஞ்சமாக பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், கொஞ்சம் நெய், அப்புறம் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நெய்க்கு பதிலாக நீங்கள் டால்டா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம பிரிஞ்சி இலையும் அன்னாசி பூவும் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயமும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் ஒரு 1/2 கப், சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கப். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி பாருங்கள், நல்லா தெரியுது சேஞ்சஸ். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம் விழுது, அந்த அரைச்சி வச்சிருக்க விழுதை ஆட் பண்ணிக்குவோம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அரை கிலோ சிக்கன் நான் எடுத்திருக்கேன், அதை உள்ளே போட்டு கலந்து விட்டுக்கோங்க. ட்ரை பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போவே சூப்பராக ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஆல்ரெடி நம்ம சிக்கன் கழுவும் போது மஞ்சத்தூள் போட்டிருக்கனால கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த மசாலாஸில் சிக்கன் கூட நல்லா இறங்குது. இப்போ நம்ம ஒரு ஃபுல் லெமன் இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணி ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது. இப்போ தான் அந்த பிரியாணி ஸ்மெல்லே அப்படியே வர ஆரம்பிக்குது. சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம சீரக சம்பா அரிசி ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பாலில் ஊற வச்சுருந்த அந்த அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதே தேங்காய் பால், அரிசி ஊறின தேங்காய் பாலே இதில் ஆட் பண்ணிடலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நம்ம 1 டம்ளர் கோகோனட் மில்க்கும் 1 டம்ளர் நார்மல் வாட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லிட் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு வச்சுருங்க. சீரக சம்பா அரிசினால் ஒரு விசில் விட்டுட்டு 7 மினிட்ஸ் நம்ம ஸ்லோ பண்ணால் போதும். குக்கர் விசில் அடங்கினோடனே நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பிரியாணி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எப்போவுமே நீங்கள் கரண்டியோட பின்பக்கம் கிளறி விடுங்க. அப்போ தான் அரிசி உடையாமல் இருக்கும். இந்த மாதிரி பின்பக்கத்தில் கிளறி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி பாருங்கள். வாவ், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போது நம்ம சுவையான சீரக சம்பா பிரியாணி ரெடி. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரா இருக்கா?
சொல்லு ஷை ஃபர்ஸ்ட் டைம் போன்ல வந்தா ஷை எப்படி இருக்கு நல்லா இருக்கு நான் ருசி பார்த்தது இல்லை